வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 20 அக்டோபர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை அதிமுகவும் மதிமுகவும் புறக்கணிக்கும் என்றும் இது உண்மையான உலக தமிழ் மாநாடு கிடையாது என்றும் கருணாநிதியின் சொந்த மாநாடாக இது அமையும் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கு நாளை இந்திய உச்சநீதிமன்றத்தில் வரவுள்ள நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் காலில் மிதித்து கேரள அரசு செயல்படுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பஸ் மீது கார் மோதியதில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் திண்டுக்கல்லிருந்து சென்னை நோக்கி வந்த காரும் சென்னையிலிருந்து திருச்சி சென்ற அரசு பேருந்தும் மோதியதால் உளுந்தூர்பேட்டையில் பயங்கர பரபரப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் இந்திய அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சேர்ந்த குழுவினர் சந்தித்து பேசியதாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள ஒரு திடீர் அறிக்கையில் ராட்சச ராஜபக்சே சர்வதேச போர் குற்றவாளி என்று அறிவித்துள்ளதாகவும் இதை வலியுறுத்தி 22ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறியிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது தொல் திருமாவளவன் ராஜபக்சேவிடம் கை குலுக்கி விட்டு டீ குடித்துவிட்டு இலங்கையிலிருந்து தமிழகம் வந்த இவர் கருணாநிதி அவர்களின் அடிமையாக இலங்கை சென்று வந்திருக்கிறார். அப்போது எதுவும் பேசாமல் திடீரென்று இவர் ராஜபக்சேவை தாக்கி பேசியிருப்பது ஒரு கேலி கூத்தான செயல் என்றும் இவர் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் இணைந்து விடுவது மிக நல்லது என்று அறிவுரை கூறியிருக்கிறார்கள். இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்று முப்படை தளபதிகளை டெல்லியில் சந்தித்து பேசியதாகவும் ஒருபுறம் சீனா இந்தியாவை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது, மறுபுறம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ள தாலிபான்கள் மிரட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த 2 நாடுகளையும் எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களின் முக்கிய பயணமான ஹஜ் பயணம் இன்று துவக்கப்பட்டதாகவும் இதற்காக ஏர் இந்தியா விமானம் சிறப்பு விமானங்களை இயக்க இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிவகாசி அருகே உள்ள தெற்கு அணை கூட்டம் கிராமத்தில் மழை வேண்டி சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் மண்ணில் உருண்டு கொண்டே நுதான முறையில் மண்ணை வழிபட்டு மழை வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததாக சிவகாசியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் பொன் மொழிகளாக எழுத வேண்டும் என்பதை மேலும் நிரூபிக்கும் வகையில் சிவகாஞ்சியில் உள்ள ஒரு விஷ்ணு கோவிலில் குருக்களாக பணியாற்றும் தேவநாத குருக்கள் என்பவர் அங்கு வரும் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் இதை வீடியோவில் பதிவு செய்து தொலைக்காட்சிகள் செய்தி தாள்களில் வெளிவந்ததால் அவர் அதிர்ச்சி அடைந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் போலீசார் அவரை வலைவீசி தேடி வருவதாகவும் காஞ்சிபுரம் மக்களே அதிர்ச்சி அடைந்து தற்போது தமிழக மக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது ஆப்கானிஸ்தானில் உள்ள கைபர் போலர் கனவு வழியாக ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்த
ஆரிய பார்ப்பனர்களின் லீலைகள் தற்போது மக்கள் மத்தியில் நன்றாக தெரிந்திருக்கிறது என்றும் இவர்களை ஓட ஓட விரட்டும் நாள் மிக விரைவில் இருக்கிறது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் நாட்டை இஸ்லாமிய நாடாக உருவாக்கியதும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று தாலிபான்கள் கூறியிருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மாவோயிஸ்டுகள் என்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தாலிபான்கள் இந்தியாவை தாக்கினால் மாவோயிஸ்டுகளாக நாங்கள் தாலிபான்களை தாக்குவோம் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக புதுடெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாடுகளில் ஒன்றான மெக்சிகோவில் ரிக் என்ற புயல் தாக்கப்போவதாக வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த புயலை ரசிப்பதற்காக சிலர் ஆசைப்பட்டு விடுதிகளில் தங்கி அலைகளை ரசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று பலத்த அலை விடுதிக்குள் புகுந்ததால் அலறி அழைத்துக் கொண்டு ஓடும் நபர்களை இந்த படத்தில் காணலாம். பாகிஸ்தான் யூனிவர்சிட்டியில் இன்று நடந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 10க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேற்றுதான் பாகிஸ்தான் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் 2 போலீஸ்காரர்களை சுட்டு கொன்றுவிட்டு ஒரு போலீஸ்காரரை கடத்தி சென்றுள்ளதாக ஒரு அதிர்ச்சிகர தகவல் கொல்கத்தாவில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 20 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்களே காணப்படவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்களின் 80% மழையை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பதாகவே தமிழக முழுவதிலிருந்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.